Hello and welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்கிட்ட இருக்க எல்லா செடி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் விண்டருக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குது இன்டோரில் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இது கோலியஸ். இது வந்துட்டு ஃபுல் சன்னில் நல்லா கலர் நல்லா தெரியும். இது சின்ன இந்த கட்டிங் மட்டும்தான் முன்னாடி தண்ணியில் வச்சுருந்தேன். இப்போ இந்த செடி இப்படி இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வந்து கலாடியம் வந்து தண்ணி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இது வந்து விண்டரில் ஆல்மோஸ்ட் டெட் மாதிரி ஆகிட்டு திருப்பி வளரும். என்னோடது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பட் இப்போ கொஞ்சம் இது மட்டும் இருக்குது, திருப்பி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே லைட் நல்லா இருக்க இடத்துல வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஸ்பைடர் பிளான்ட். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பைடர் பிளான்ட். அப்புறம் இந்த இது வந்துட்டு ஏரோஹெட் பிளான்ட். இன்றைக்கி தான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இதை தனி வீடியோ கூட போட்டிருக்கேன். இதோட ஸ்ப்ளிட் பண்ண கட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இதை சேல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு பேசில் கட்டிங், ரூட்டட் கட்டிங் வாங்கி வச்சுருக்கேன். இது அடுத்தது. இப்போ இங்கே இதுதான் நான் எனக்காக வச்சுட்டது, மீதியெல்லாம் சேலுக்காக. ஸோ இதுதான் அந்த ஏரோஹெட் பிளான்ட்டு. அப்புறம் இது வந்துட்டு என்னோடய ஆலோவேரா. லாஸ்ட் சீசனில் வந்து குட்டி குட்டி செடி எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இது என்னோடய ஆலோவேரா செடி. இது ஆக்சாலிஸ் பல்பு. இந்த இடத்துல பூ பூத்திருக்கு பாருங்கள், அந்த சைடு இருக்குது, ஹேங் ஆகிட்டு இருக்கீங்க. இதுவும் காட்டியிருப்பேன் தனியாக ஒரு வீடியோவில். ஸோ இது இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இது வந்துட்டு நான் அந்த லைட் இருக்கு இல்லையா, லேம்போட அந்த இதில் வச்சுருக்கேன். இந்த பாட் மாதிரி வச்சு இங்கே கூட ஒரு அது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஆக்சாலிஸ் பல்பு. அப்புறம் வந்து இது கற்பூரவள்ளி. வந்து நான் என்னோடய மதர் பிளான்ட்லேருந்து கட்டிங் எடுத்து இதெல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எவ்வளோ பிளான்ட்ஸ் எந்த மாதிரி சேல் பண்ணுறேன் அப்படி கூட நான் அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன், அதுவும் ஷேர் பண்ணுறேன். இது கற்பூரவள்ளி, அதே தான் நிறையா இருக்கும் அங்கங்கே. இது வந்து கிரிசாந்தமம், நம்ம ஊர் செவந்தி பூ, எல்லோ கலர் ஃப்ளவர் வரும். ஸோ இங்கே கொஞ்சம் பட்ஸ் இருக்குது. விண்டருக்கு அப்புறம் ஒரே ஒரு பூ தான் வந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் ஃபாலில் நல்லா வர செடி, இப்போ கூட வரும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து நானாக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ் பிளான்ட்டு. இது ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்த கட்டிங். நிறையா இது ஃப்ரெண்ட் கொடுத்தது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட்டிங் இருக்குது பாருங்கள். இது ஒரு குட்டி ஸ்னேக் பிளான்ட், போன சீசன்லேருந்து இருக்குது. இது வந்து பர்பிள் ஹார்ட் மேலே இதோட மதர் பிளான்ட் இருக்குது. நான் இதோட கட்டிங் இங்கே இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே மின்ட் இருக்குது, அது வெளியே வைக்கணும். இது வந்து நான் வேண்ட்ரிங் ஜூ அதோட பேஸ் பிளான்ட்லேருந்து நிறையா கட்டிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி நிறையா 2 பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து தாய் பேசில் இங்கே இருக்கிறது. இன்னொன்று வந்து நார்மல், இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசில் இருக்குது. அது இன்னொரு பேசில் ஃபஸ்ட்டு கட்டினது. இது தாய் பேசில். இதுதான் அந்த கற்பூரவள்ளி வந்து நான் க்ரீன் கலர் பாட்டில் இருந்துச்சு கீழே இருக்க பாட்டில், அண்டு இப்போ மாற்றி வச்சுருக்கேன். இதுதான் நான் வச்சுக்க போகிறது. அண்டு அங்கங்கே கட்டிங்ஸ் வச்சுருப்பேன். இது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பைடர் பிளான்ட்டு. அண்ட் இது வந்து நான் அந்த ஒரு லீஃப்லேருந்து ப்ராபகேட் பண்ண சைனீஸ் மணி பிளான்ட்டு. இதில் ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று வந்து சேல் பண்ணிட்டேன் $4. இது தனியாக பேர் ரூட்டாக கொடுத்துட்டேன். இது நான் அப்படியே பாட்டில் வச்சுருக்கேன், ரொம்ப குட்டியாக இருக்குது எப்படி சொல்லிட்டு சர்வைவ் ஆகட்டும்னு சொல்லி. இது பேர் ஏதோ நான் இதில் வேர்டிங்ஸில் போடுறேன், கேப்ஷன் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஏதோ எஸ்ல ஆரம்பிக்கும், மறந்துடுச்சு. ஸோ இது நிறைய தண்ணி நல்லா போட்டோன்னா நல்லா வரும். இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால இப்படி இருக்குது. இதுவும் அதே தான், வேண்ட்ரிங் ஜூ. இதுதான் அந்த பர்பிள் ஹார்ட்டு, அந்த மதர் பிளான்ட்டு. இது மாதிரி தான் கட்டிங் விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது குட்டி பாட்டிலே நல்லா வந்துட்டுருக்கு. இது மறுபடியும் இதில் வேறு ஏதாவது வைக்கணும். அண்டு இது பார்த்திங்கன்னா இப்படி கீழே அப்படி வளர்ந்து பெண்டாகி அதே போயிட்டுருக்கு. அடுத்ததான் வந்து இதெல்லாம் மணி பிளான்ட்ஸும் நிறையா பாட்டில் கட்டிங்ஸ் வச்சுருப்பேன். இது அந்த கோல்டன் ஐவி ஆர் கோல்டன் போத்தோஸ் ஆர் டெவில்ஸ் ஐவி சொல்லுவாங்க. இது வந்து ஈஸி டு மெயின்டைன் பிகினர் பிளான்ட் தான். இதுவும் அந்த ஏரோஹெட் மாதிரியே இந்த இங்கே இருக்குல்ல இந்த பிளான்ட் மாதிரி. ஸோ இது ஒரு மணி பிளான்ட். இங்கே பார்த்திங்கன்னா சாட்டின், சில்வர் சாட்டின் போத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் பார்த்திங்கன்னா அப்படி சில்வரி டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இது அதிலிருந்து கட்டிங் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது ஒரு டைப் ஆஃப் போத்தோஸ். இது கோல்டன் போத்தோஸ் தான். இதுதான் அந்த இங்கே இருக்க பீலியாவோட மதர் பிளான்ட் பாருங்கள், இங்கே இருக்குது. இதுதான் அந்த மதர் பிளான்ட். இதுக்குள்ளே நீ பேபிஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். லாஸ்ட் சீசனில் வந்துச்சு நிறையா. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது ஜேட் அண்டு இதெல்லாம் ஏதோ கேக்டஸ் பிளான்ட்ஸு. இது ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னு சொல்லி ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி இதில் வச்சுருக்கேன். இது டாப் ஆஃப் த ரேக்கை. இது அந்த பீஸ் லிலி, நான் தனியாக ஒரு வீடியோ போட்டேன், அது கீழே இருந்துச்சு. இப்போ எல்லாம் ப்ளூம் ஆகிட்டு இந்த ஸ்பாட்டுக்கே மாற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக மேலே இருக்குது டாப்பில். ஸோ இதுதான் இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக இந்த செடியெல்லாம் தான் இருக்குது. இங்கேருந்து காட்டியிருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து இது நாங்கள் அவக்கேடோ, நாங்கள் வாங்கி சாப்பிட்ற அவக்கேடோவில் அந்த சீட்லேருந்து வளர்த்துன அவக்கேடோ பிளான்ட்ஸு. கொஞ்சம் வெளியே வச்சப்போ கோல்டாக இருந்தனால இது ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. இதில் இருக்குது. இது பாருங்கள், நாங்கள் வெளியே வச்ச பொட்டேட்டோலேருந்து ஒரு தானியாக வந்து இங்கே முளைச்சிருக்கு. அப்புறம் இது வந்து அந்த கார்னிஷன் பூ இருந்ததெல்லாம்
இதாகிடுச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த பட்ஸ் வரதுக்காக. லைட்டாக வெளியே வச்சு பார்த்தேன், பட் அது கோல்ட் டாலரண்ட் இருக்கான்னு தெரியல. ஸோ உள்ளார இருக்குது இப்போது. நெக்ஸ்ட்டு பட்ஸ் வரும். அதான் கார்னிஷியன் பிளான்ட்டு. இது வந்து நான் எட்சி வெப்சைட்டில் வந்து ஜாதி மல்லிப்பூ இருக்குங்க இல்லையா, அந்த பிங்க் ஜாஸ்மின் வாங்கினேன். நான் இது ஃபர்டிலைசருக்காக போட்டது, சாரி. அது உள்ளே போட்டு வைக்கணும். இதில் பூ கூட பூத்துச்சு. ஸோ இதுதான் அந்த பிங்க் ஜாஸ்மின். 2 பிளான்ட் வந்து $18 வித் ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிச்சு. ஸோ இது நல்லா க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இன்னொருத்தங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது சொல்லி வாங்கினேன். 2 பூ விரிஞ்சிச்சு, நல்லா மனம் அடிக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜாஸ்மின் என்னோடய மதர் பிளான்ட் இருக்குல்லையே, அதோட லீஃப் உருவி விட்டேன். அதுலேருந்து ஒரு டைம் வந்து லீஃப்லேயே க்ரோ ஆச்சு, அந்த ரூட்டு க்ரோ ஆகிட்டு அதுலேயே தனி பிளான்ட் வந்துன்னு சொல்லி அதை ப்ராபகேட் பண்ணலான்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். நிறையா லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் ஒன்று மட்டும் எடுத்து பார்த்தப்போ ரூட் வந்துருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே பிரான்ச்சோடு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம்லாம் போயிடுச்சு. அண்ட் சர்வைவ் ஆகிறத மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இது நான் அப்படியே இதை வச்சு ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, இதெல்லாம் நான் அந்த டிக் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து ஜாஸ்மின் ப்ரொபகேஷன் பண்ணுறது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் போன சீசனில் காட்டியிருப்பேன். இது மட்டும்தான் இருந்துச்சு. லைட்டாக உடச்சிட்டேன், இந்த டிப்பு உடஞ்சிடுச்சு. அதுலேருந்து சைடில் இன்னொரு பிரான்ச் வந்துருச்சு. அந்த பாட்டிலேருந்து ரிமூவ் பண்ணி பாட்டில் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு. அண்ட் இது என்னோடய மணி ட்ரீ பாருங்கள். நிறைய லீவ்ஸ் கொட்டிடுச்சு இதில். ஆனால் ஓகே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுட்ருக்கேன். இது என்னோடய மணி ட்ரீ. அண்டு கீழே இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக உளுந்த லீவ்ஸ்லாம் அதிலே போட்டிருக்கேன். இது கட் பண்ண அந்த கற்பூரவள்ளி தான். இதுதான் நான் வச்சுருக்கேன், ரொம்ப நாள் வச்சுருக்கேன். இந்த வாண்ட்ரிங் ஜூ ஆர் வாண்ட்ரிங் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோடய லக்கி பேம்பூ பிளான்ட்டு. இது உடஞ்சிருச்சுன்னு சொல்லி இதுவும் நீங்கள் வாட்டரில் வச்சிங்கன்னா ரூட் பண்ணலாம். இந்த இடத்துல எதாவது கட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஒரு டைம் ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சின்னு சொல்லி இது ரூட் பண்ணேன், அது சேல் பண்ணிட்டேன். அண்ட் இதுவும் எல்லாமே செப்பரேட்டாக போட்டு வச்ச இது தான். இது நான் வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட். அந்த ப்ளூ பாட்டிலேருந்து இங்கே கிளைம் ஆகிட்டுருக்கு. இது இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணதை பார்த்துட்டு அதே மாதிரி வளர்த்தணும்னு சொல்லி இப்போ விட்டுருக்கேன். ஸோ இல்லைன்னா நான் இன்னொரு ட்ரைலிங் இது வாங்கிட்டு அதில் கூட விடணும். ஸோ இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ பெரிய லீவ்ஸ் வந்திருக்கு. இதோ நல்லா அது கிளைம் ஆக பெரிய லீவ்ஸ் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இதுதான் இந்த பிளான்ட்டு. ஸோ இங்கேருந்து இந்த சைட்லேருந்து இதுதான் வருது. இவ்வளோதான். இந்த ஏரியாவில் இப்படி இருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ மரத்துலலாம் இலை வந்துருச்சு, இந்த சீசன் மாறிட்டு. இது வந்து என்னோடய பொட்டேட்டோ பிளான்ட். அப்புறம் இதில் வந்து நான் சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் எல்லாம். அது நெக்ஸ்ட்டு வறந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளால அந்த டேஃபிடால் பல்பு, இது ஆக்சுவலாக ஃப்ளவரிங்க வந்துச்சு. ஆனால் ஸ்குரில் கடிச்சு போட்டுருச்சு. அது சாப்பிடாதான், ஆனால் கடிச்சு போட்டுருச்சு, டேமேஜ் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரூட் பண்ண அந்த லெமன் கிராஸ் இங்கே நட்டி வச்சுருக்கேன். அண்ட் பர்பிள் ஹார்ட் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மின்ட் பிளான்ட் இது ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த வலை வந்துட்டு நான் ஸ்குரிலுக்காக வச்சது. அண்ட் இது வந்து அந்த கிளைம்பிங் ரோஸ் நட்டி வச்சுருக்கேன். இன்னும் இது தவிர எதுவும் வரல, அது பேக்கில் இருக்கும்போதே வந்துருச்சு. அண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதோட க்ரோத்துக்கு. அப்புறம் இது ஸ்ப்ரிங்லேயே ஏர்லி ஸ்ப்ரிங்கில் போடுற பீட்ரூட் அண்ட் கேல் மறுபடியும் போட்டிருக்கு. இது லாஸ்ட் சீசனில் போட்டது வளர்ந்துட்டுருக்காங்க கேல். அப்புறம் அந்த சைடு ரேடிஷ் ஸ்பினாச் எல்லாம் போட்டது அந்த பாட்டில் இருக்குது. அண்ட் இது ஒரு ரோஸ் பிளான்ட்டு. அந்த லாஸ்ட் சீசனில் வேறு பாட்டில் இருந்துச்சு. அண்ட் அது இப்போ உடஞ்சனால வேறு இதில் வச்சுருக்கேன். இங்கே 2 மேரிகோல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லீஃப்ல இருந்து வந்துச்சு. இது வந்து ஆஃப்ரிக்கன் வயலட். அப்புறம் இது வந்து நியான் பத்தோஸ், இது ஒரு இலை தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நிறைய இலை வந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து நைட் ப்ளூமிங் கேக்டஸ். அப்புறம் வந்து இங்கே இது வந்துட்டு நான் ப்ராபகேஷனுக்காக வச்சது. அண்ட் இதுவுமே உளுந்தது அந்த அங்கிருந்த கேக்டஸில். அப்புறம் முருங்கை செடி வந்து 2-3 வந்துருச்சு. அது ஏதோ உள்ள லெஃப்ட் ஓவர் சீட்ஸ் இருந்ததை வச்சதுலேருந்து இங்கே ஒரு 3 செடி வந்திருக்கு. பழசெல்லாம் வந்து ஸ்பைடர் மீட்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அது போச்சு. ஸோ மறுபடியும் க்ரோ பண்ணிட்டுருக்கேன். இதுலலாம் ஏதோ சீட் போட்டதெல்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே அவ்வளோதான். இங்கே ஒரு மணி பிளான்ட் பாருங்கள், இங்கே கிச்சனில் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு மணி பிளான்ட்டு. அவ்வளோதான் இந்த ஏரியாவில். இதுதான் வந்து என்னோடய வாழை. நான் போன சீசனில் காட்டியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இது நீங்கள் வெட்டி இலை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. இதான் பெரிய இலை கடைசியாக வந்தது. அண்டு அடுத்த இலை வரும்னு நினைக்கிறேன். இது நீ வெளியே மூவ் பண்ணும் சீசன் வார்ம் ஆனதுக்கப்புறம். ஆல்மோஸ்ட் தேர் இன்னொரு 1 வாரத்தில் மூவ் பண்ணிடலாம் வெளியில். அப்புறம் வந்து இது கருவேப்பிலை பாருங்கள், இங்கே இருக்குது. புது பிரான்ச் மறுபடியும் வருது. இது எப்போ பார்த்தாலும் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் வந்துடுது. ஸோ டக்குன்னு இது க்ரோத் இல்லை அப்படின்னாவே நம்ம
ஏதோ இருக்குதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா நான் போட்டிருப்பேன் என்னோட இதில் ஸ்கேலிங் ஸ்ப்ரே கோகனட் ஆயில் வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா டக்குன்னு அடுத்த க்ரோத் வந்துடுது. இதெல்லாம் வந்து நான் இந்த சீசனுக்காக க்ரோ பண்ணது. பீன்ஸ் அண்டு அவரைக்காய் நினைக்கிறேன் போட்டு வச்சது. மேரிகோல்டு இங்கேயும் இருக்குது. என்னோடய பைனாப்பிள் வந்து ஒரு இதில் காட்டியிருப்பேன். ரூட் பண்ணது வீக் 4 ஏதோ ஒரு இருக்கும். ஸோ அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கூட ஆகலை, 9 months இருக்கும். இது வந்து என்னோடய மல்லிகைப்பூ செடி இலையெல்லாம் உருவினதுக்கப்புறம் எப்படி இருக்குது, நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இது பூ வரதுக்காக உருவி விடுவேன் எப்படியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் இதில் ஃப்ளவர் வந்துடும் இந்த சீசனில் கண்டிப்பாக. அவ்வளோதான். அங்கே ஏதோ தக்காளி செடி அந்த மாதிரி நாற்று வச்சது. இங்கே என்னோடய அந்த 4 years இருந்து இந்த பெப்பர் பிளான்ட் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டெட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரிம் பண்ணி ஸ்கேலிங் செட்டில் வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் சீட்ஸ் போட்டிருக்கேன், புதுசாக வந்துட்டுருக்கு பெப்பர் பிளான்ட்ஸை. இங்கே பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே போட்டு வச்ச செடியெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி டு ட்ரான்ஸ்ஃபர் அவுட் சைட். அதெல்லாம் அங்கே இருக்குது, காட்ட முடியல, அது ரொம்ப க்ளோஸாக விண்டோ பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இது குக்கும்பர், ஏதோ கண்டெய்னர் குக்கும்பர் சொல்லி வாங்கி போட்டிருக்கேன். அப்புறம் லெமன் செடியும் போச்சு, அங்கே ஒன்று இருக்குது, அது இலையெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் நிறையா ஏதோ பேர் மறந்துடுச்சு. நான் அப்புறமா வெளியே வச்சுட்டு அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதான். இங்கே ஒரு உடஞ்சி போன ஃபில்டரில் வச்சு அவகேடோ பிளான்ட்ஸ் இங்கே இருக்குது. இவ்வளோதான். இந்த ஏரியாவில் இன்னொரு ரூமில் இருக்க விண்டோவில் இவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.